வெல்கம் மை டியர் சில்ட்ரன். உங்கள் எல்லாருக்கும் கதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி நானும் கூட உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். இந்த கதையோட பேர் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ், கலிவரின் பயணம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை எழுதினவங்களை பற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கலிவர்ஸ் ட்ராவல் வாஸ் ரிட்டன் பை ஜானத்தன் ஸ்விஃப்ட். ஸோ கலிவர்ஸ் ட்ராவலை எழுதினவங்களுடைய பெயர் ஜானத்தன் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது. இவங்க அயர்லாண்டில் பிறந்தவங்க. 1667 வருஷம் இவங்க பிறந்தாங்க. அண்ட் ஹி காட் அ பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ட்ரினிட்டி காலேஜ். ஸோ ட்ரினிட்டி காலேஜில் தன்னுடைய பேச்சுலர் டிகிரியை இவங்க முடித்தாங்க. இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க் தான், இவங்களுடைய ஃபேமஸான படைப்பு தான் கலிவரின் பயணம் அப்படிங்கிறது. இது 1726 வருஷம் எழுதப்பட்டது. இவருடைய படைப்புகளில் பெரும்பாலானவை புனைப்பெயர்களில், இவருடைய பெயர் இல்லாமல் வேற புனைப்பெயர்களே வெளியிடப்பட்டது. ஸோ இவருடைய இந்த கலிவர்ஸ் ட்ராவலை பற்றியும் இதில் கலிவருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கலிவர் வாஸ் அ ஷிப் டாக்டர் அண்ட் ஹி வாஸ் ஆன் அ லாங் ஜர்னி. ஸோ கலிவர் ஷிப்பில் வேலை செய்கிற ஒரு மருத்துவர், கப்பலில் வேலை செய்கிற ஒரு மருத்துவர். ஒரு நீண்ட பயணத்துக்கு அவங்க தயாராகி போகிறாங்க. த ஷிப் காட் இன் டு அ வயலண்ட் ஸ்டார்ம் அண்ட் த்ரோ ஆஃப் த கோர்ஸ். அவங்க போகிற கப்பல் ஒரு பெரிய புயலில் சிக்கிடுது. அந்த வழி மாறி அது உடைந்து போயிடுது. இட் ஹிட் அ ராக் அண்ட் ப்ரோக் அப் கம்ப்ளீட்லி. ஒரு பெரிய பாறையில் மோதி மொத்தமாக உருத்தெரியாமல் அழிஞ்சு போயிடுது. 6 of his crew members, including Gulliver, got into a boat but were overturned by a big wave. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களில் 6 பேர், கலிவரையும் சேர்த்த 6 பேர் அங்கே இருந்த ஒரு சின்ன போட்டில் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய அலை அவங்களுடைய அந்த போட்டையும் கவிழ்த்து விட்டுடுது. Gulliver was really a very good swimmer and so he saved himself and managed to reach a land. கலிவர் நன்றாக நீந்தக்கூடியவர். அதனால அவர் நீந்தி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரைக்கு போய் சேர்ந்துடுறார். Hungry and exhausted, he fell into deep sleep. ஸோ மிகவும் சோர்ந்து போய் அதே சமயத்தில் மிகவும் பசியோடையும் அவர் இருக்கிறாரு. எப்போ தூங்கினார்னே தெரியாமல் அவர் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறார். When he woke up, he was unable to move. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவரால் அசையவே முடியல. He found his arms and legs securely tied with a slender string on each side and attached to pegs fixed on the ground. ஸோ அவருடைய கைகளும் கால்களும் மெல்லிதான கம்பி மாதிரியான ஒரு பொருளால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த கம்பிகளும் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரையில் ஒரு ஆணி மாதிரி அடித்து அதில் இழுத்து கட்டியிருக்காங்க. And he was shocked. என்னடா இங்கே இந்த கரை சேர்ந்தோம், அப்படியே தூங்கிட்டோம், திடீர்னு எழுந்து பார்க்கும்போதே தன் மேலே இதெல்லாம் கட்டியிருக்காங்களே அப்படின்னு he was surprised to see. He was also surprised to see a human being not 6 inches high with a bow and arrow in his hands. இப்படியா அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை சுற்றி சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மேலே ஒரு சின்ன மனிதன், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நடந்து வரான். அந்த மனிதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 6 inches, வெறும் 6 அங்குலம் தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் மேலே நடந்து வரான். அவன் கையில் ஒரு வில்லும் அம்பும் வச்சிட்டு இருக்கான். He learned that they were Lilliputians. ஸோ அவருக்கு அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது தான் சேர்ந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான இடத்திற்கு. அந்த இடத்திற்கு பேர் லில்லிபுட் அப்படின்னு பேர். அங்கே இருக்கவங்க பேர் லில்லிபுட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் மிகவும் குள்ளமாக, அதாவது அங்குலம் அளவில் தான் அவங்களுடைய உயரமே இருக்குது. ஸோ அதுதான் அந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். He tried to free himself, but the frightened Lilliputans fired dozens of arrows into his hand, face and body. ஸோ மெதுவாக தன் அந்த கட்டிலிருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் எந்திரிக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த அத்தனை குள்ள மனிதர்களும் லில்லிபுட்டன்ஸும் பயந்துடுறாங்க. பயந்து போய் அவர் மேலே சரமாரியாக அம்பு விட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விடக்கூடிய அந்த ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த அம்புகள்லாம் அவர் முகத்திலையும் கையிலையும் அவர் உடல்லையும் பட்டு கீழே விழுந்துரு. As he was hungry, he made gestures to the little people. ஸோ இவரால் அவங்களுக்கு எதையும் புரிய வைக்க முடியல. அவங்களுடைய பாஷை எதுவும் இவருக்கு புரியல, இவர் பேசுறது எதுவும் அவங்களுக்கு புரியல. ஸோ he was very hungry. அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறதுனால அவங்க கிட்ட சைகையில் தனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். பட் they asked him to promise that he should not harm any of them and then they gave him food and drink.
ஸோ ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் உருவத்தில் பார்க்கறதுக்கு பெரிய அரக்கன் மாதிரி இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுறாங்க. பயந்தவங்க இவர்கிட்ட எங்க யாருக்கும் எந்த தீங்கும் நீங்க செய்யக்கூடாது, அதற்கு நீங்க ஒப்புதல் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு நாங்க சாப்பாடு தருவோம் அப்படின்னு இவர்கிட்ட they put on a condition. அதுக்கப்புறம் they gave him food. அவங்க ஃபுட் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டசன்ஸ் அண்ட் டசன்ஸ் ஆஃப் பிரெட் எல்லாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு டைமில் 3 பீஸ் 4 பீஸ் அவர் எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ அவங்களுடைய சைஸுக்கு அது ரொம்ப பெரிதாகவும் இவர் கையில் இருக்கும்போது ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. அதுக்கப்புறம் they gave him barrels of drink. ஸோ பேரலாக அவருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக அவர் அதை குடிச்சிட்றாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஸ்லீப்பிங் ட்ராட் இன் த ட்ரிங்க் he fell asleep. அதை குடிச்சு கொஞ்ச நேரத்துலலாம் அதில் தூக்க மாத்திரை மாதிரி ஏதோ அவங்க கலந்துருக்காங்க. அதனுடைய பவரில் அவர் கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுறார். The Lilliputans set about transporting Gulliver to the capital. ஸோ உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரை அவங்களுடைய தலைநகரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. They used a large platform with 22 wheels pulled by a dozens of 4.5-inch horses. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய மேடை மாதிரி செய்து, அது ஒரு 22 சக்கரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேடை செய்து அதை வந்து 4.5 inch 4.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய குதிரைகள் 12 குதிரைகள் வந்து அதை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய வண்டி மாதிரி செய்கிறாங்க. With greater effort, they managed to drag Gulliver onto the platform and set their journey towards the capital city. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ராட்சசன் மாதிரி இந்த கலிவரை தூக்கி அந்த மேடை மேலே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களுடைய தலைநகரத்தை நோக்கி அந்த பயணத்தை தொடங்குறாங்க. 100,000 Lilliputans came to see the strange giant on the way. ஸோ போகிற வழியில் 100,000 100,000 லில்லிபுட் மக்கள் வந்து அந்த ஜெயண்ட்டை, அந்த வினோதமான மனிதனை பார்க்கறதுக்கு கூடுறாங்க. On the capital city, the emperor received Gulliver. அவங்க தலைநகரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நாட்டினுடைய ராஜா வந்து கலிவரை ரிசீவ் பண்றார். Gulliver was lodged in an old and disused temple. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான பயன்படுத்தப்படாத ஒரு கோவிலில் கலிவரை தங்க வைக்கிறாங்க. After few weeks, they found him no harm and so he was free to roam around and also little people in many ways. ஸோ சில வாரங்கள் கலிவர் அங்கேயே தங்குறாரு. அவரால் அந்த மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்டில் எல்லா இடத்துக்கும் கலிவர் போகிறதுக்கு அனுமதிக்கப்படுறார். அப்படி போகையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன மக்களுக்கு, அந்த குள்ளமாக இருந்த அந்த மக்களுக்கு அவர் நிறைய உதவிகளை, தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறார். One day, the neighboring kingdom Blefuscu declared a war on Lilliput with 100 ships to attack. ஒரு நாள் அந்த கிங்டம், அந்த அரசாங்கத்துக்கு, அந்த அரசுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளெஃபுசு அப்படிங்கிற ஒரு அந்த நாட்டிலேருந்து ஒரு ராஜா இவங்களை லில்லிபுட் மக்களை தாக்கிறதுக்காக ஒரு பெரிய படையோட, ஒரு 100 கப்பல் எடுத்துக்கிட்டு படையோட வரார். The Lilliputans ran to Gulliver for help. ஸோ லில்லிபுட்டன்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த ஜெயண்ட் மாதிரி இருக்க கலிவர் கிட்ட உதவி கேட்டு ஓடுறாங்க. He walked into the sea, took a long rope, tied all the ships together and dragged them in water. ஸோ அவர் கடலுக்குள்ளே இறங்கி நடந்து போகிறாரு. ஒரு பெரிய கயிறு எடுத்து அந்த 100 கப்பலையும் ஒன்றா சேர்த்து கட்டிட்டு அதை இழுத்துட்டு வர ஆரம்பிக்கிறார். Gulliver pulled the ships the whole day long until the whole army was giddy and in no position to fight. ஒரு நாள் முழுக்க அந்த கப்பலை அந்த தண்ணியில் இழுத்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு. அதில் இருக்கக்கூடிய அத்தனை சோல்ஜர்ஸும் என்னங்கன்னா அவங்க மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்க எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. The king of Blefuscu came begging for peace. இப்போ அந்த நாட்டினுடைய ராஜா, அந்த எதிரி நாட்டினுடைய ராஜா அமைதி கோரி இவங்களை தேடி வரார். The emperor agreed. ஸோ லில்லிபுட்டினுடைய ராஜாவும் பிளெஃபுசுனுடைய ராஜாவும் ஒரு அமைதி உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. Gulliver was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years. ஸோ அந்த செயலுக்கு அப்புறமா கலிவர் அந்த இடத்தினுடைய ஒரு பெரிய ஹீரோவாக எல்லாராலையும் மதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் அவர் அந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இது கலிவரோட ஸ்டோரி இல்லையா? ஸோ இந்த கலிவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வினோதமான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட், அவருடைய லைஃப் ஒரு ஆர்டினரி ஷிப் டாக்டராக ஆரம்பிக்குது. அவருடைய when he set sail for a long journey, ஒரு நீண்ட பயணத்தில் அவருடைய கப்பல் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகுது. ஒரு பெரிய புயலில் சிக்கி விபத்துக்குள்ளாகுது. அதுலேருந்து ஒரு 6 பேர் தப்பி பிழைக்கிறாங்க. அவங்க ஒரு போட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கடலில் போகையில் ஒரு பெரிய அலை வந்து அந்த போட்டையும் கவிழ்த்து விட்டுடுது.
இவர் ஒரு நல்ல ஸ்விம்மராக இருக்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட்லேருந்தும் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு ஒரு நிலப்பகுதியை அடையிறார். ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவர் தூங்கிடுறாரு. தூங்கி விழிக்கும் போது அவரை சுற்றி வினோதமான குள்ள மனிதர்களை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது அந்த இடம் லில்லிபுட் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குள்ள மனிதர்கள் லில்லிபுட்டன்ஸ் அப்படிங்கிறதும் அவருக்கு புரியுது. இவர் உருவத்தில் ரொம்ப பெரியவராக இருக்கிறதுனால, ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 6 inches வெறும் 6 அங்குல உயரமே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உருவத்தில் சாதாரணமாக ஒரு 5 அடி இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்கறதுக்கு ஒரு ஜெயண்ட் மாதிரி, ஒரு ராட்சசன் மாதிரி தெரியுது. ஸோ அவங்க இவரை எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல இவரை கட்டி வைக்கிறாங்க. இவர் தனக்கு பசிக்குதுன்னு சைகை காட்டினதுக்கு அப்புறமா இவர் தங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது அப்படின்னு இவருடைய வேர்ட்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இவருக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் இவர் மேலே இருந்த இன்னும் கொஞ்சம் அதிகமான பயத்தில் அந்த ட்ரிங்க்ஸில் தூக்க மருந்தை கலந்துடுறாங்க. இவர் தூங்குனதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து இவரை ஒரு பெரிய வண்டி, 22 சக்கரங்கள் கொண்ட ஒரு வண்டியில் ஒரு 12 குதிரைகள், 4.5 அங்குல அளவுள்ள 12 குதிரைகள் இழுக்கக்கூடிய ஒரு வண்டியில் இவரை ஏற்றி அவங்களுடைய கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே அந்த நாட்டினுடைய ராஜா கலிவரை ரிசீவ் பண்ணுறார். ஸோ அதே இடத்துல இருக்க ஒரு பழைய டெம்பிளில் கலிவர் தங்க வைக்கப்படுறாரு. ஸோ கொஞ்ச நாள்லேயே கலிவர் அவங்க எல்லாருக்கும் பழகிடுறாரு. அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹி வாஸ் ஃப்ரீ டு மூவ் அரவுண்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு அவர் அனுமதிக்கப்படுறார். ஸோ திடீர்னு ஒரு நாள் பக்கத்தில் இருக்க பிளெஃபுசு அப்படிங்கிற இடத்தினுடைய ராஜா ஒரு 100 கப்பலோடு இவங்க மேலே போர் தொடுத்து வராரு. அந்த நேரத்தில் கலிவர் அந்த கப்பல்களை எல்லாம் முறியடித்து அந்த போரை கைவிட வைக்கிறாரு. அந்த ராஜாவும் லில்லிபுட்டோடைய ராஜாவும் அமைதி உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஸோ கலிவர் ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த தீவுக்கு அந்த கலிவர் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்படுறார். ஓகேவா சில்ட்ரன்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த கதையில இருக்க சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் சரியாக கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, நீங்கள் எவ்வளோ கவனிச்சிருக்கீங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் விச் யூ ஹாவ் டு ஆன்சர் வெதர் இட் இஸ் அ கரெக்ட் ஆர் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நான் சில வரிகள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். Let us get into the question. Question number 1. Gulliver was the captain of the ship. Gulliver அவர் அந்த கப்பலினுடைய தலைவனா இருந்தாரு. Yes, it is false. அவர் அந்த கப்பல்ல டாக்டரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். So Gulliver was the captain of the ship is false. Question number 2. The horses were 4.5 inches tall. அந்த வண்டியை இழுத்துட்டு போன குதிரைகள் 4.5 அங்குலம் அளவே உயரமா இருந்துச்சு. Yes, it is true. The horses were 4.5 inches tall is true. Question number 3. The Lilliputans ran to Blefuscu for help. Lilliput மக்கள் Blefuscu ராஜ்யத்துக்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. No, it is not correct. It is false. ஏன்னா Lilliput மக்கள் கலிவர் கிட்ட தான் உதவி கேட்டாங்க. So the Lilliputans ran to Blefuscu for help is false. Question number 4. The war between the two kingdoms ended up in peace. அந்த 2 ராஜ்யங்களுக்கு இடையிலான போர் கடைசியில அமைதியில முடிஞ்சது. Yes, it's true. The war between the two kingdoms ended up in peace is true. And last question, Gulliver was hailed as a hero. So இந்த செயல்களுக்கு அப்புறமா கலிவர் ஒரு பெரிய கதாநாயகனா பார்க்கப்பட்டாரு. It's true. Gulliver was hailed as a hero is true. ஸோ நம்ம கதையை சரியாக கவனிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த கதையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டயலாக்ஸை வச்சு அதை பேசினவங்க யார், இல்லை அது யாரை பற்றி பேசினாங்க அப்படின்னு வில் ஐடென்டிஃபையிங் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது இதுக்கு 2 விதமாக விடை எழுதலாம். ஒன்று த ஸ்பீக்கர், அந்த டயலாகை சொல்கிறவங்க யார். செகண்ட் ஒன், அந்த டயலாக் யாரை பற்றி சொல்லப்படுகிறது, தட் இஸ் த கேரக்டர். So question number 1 is, he found his arms and legs were securely tied with slender strings. தன்னுடைய கைகளும் கால்களும் சின்ன கம்பியால கட்டப்பட்டிருக்கத பார்த்தார். So யார் பார்த்தாங்க? Gulliver. He found his arms and legs were securely tied with a slender string. Answer is Gulliver. Question number 2. Don't let us down, Gulliver. ஸோ எங்களை கைவிட்டுடாத, எங்களை நீ காப்பாற்றணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க கலிவர் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா த எம்பரர், லிலிபுட்டுடைய ராஜா. டோன்ட் லெட் அஸ் டவுன் கலிவர் இஸ் செட் பை த எம்பரர் ஆஃப் லிலிபுட். Question number 3.
They brought baskets of meat and several loaves of bread. ஸோ கலிவருக்காக அதிகமான உணவுப் பொருட்களை அவங்க கொண்டுட்டு வராங்க. பெரிய கூடையில் வந்துட்டு கறியும் நிறைய பிரெட் ரொட்டி துண்டுகளும் அவங்க கொண்டுட்டு வராங்க. ஸோ who is the character here? Lilliputans. ஸோ லிலிபுட் அந்த மக்கள் தான் வந்து அவருக்காக இந்த உணவுகளை எல்லாம் கொண்டுட்டு வராங்க. They brought baskets of meat and several loaves of bread, and the character is Lilliputans. And last question, he felt something moving along his body. ஸோ கலிவருக்கு தான் மேலே ஏதோ ஒரு மூவ் ஆகுது, ஏதோ அசையுது அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ இந்த கேரக்டர் வந்து கலிவர். He felt something moving along his body, and the answer is Gulliver. So this is some of the dialogues. You can use it for your exams also. Okay, இப்போ அடுத்ததா நம்ம answer in 1 or 2 words. ஒரு இரண்டு வார்த்தைகளில் விடையளிக்கக்கூடிய questions பார்க்கலாம். Question number 1 is, who was Gulliver? Gulliver யாரு? Gulliver was a ship doctor. Gulliver was a ship doctor. அவர் கப்பலில் வேலை செய்துட்டு இருந்த ஒரு மருத்துவர். Question number 2, who received Gulliver in the capital city? Gulliver அந்த capital cityல தலைநகரத்தில் யார் வரவேற்றாங்க? The emperor, அந்த நாட்டினுடைய ராஜா. The emperor received Gulliver in the capital city. The emperor received Gulliver in the capital city. Question number 3, which country declared war on Lilliput? எந்த நாடு லிலிபுட் மீது படையெடுத்து வந்தது? Which country declared war on Lilliput? So இதுக்கான ஆன்சர் Blefuscu. The kingdom of Blefuscu declared war on Lilliput. The kingdom of Blefuscu declared war on Lilliput. ஸோ நம்ம கதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் இந்த மாதிரியான ஒன் வேர்ட் கொஷின்ஸுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எழுத முடியும். ஒன் வேர்ட் கொஷின்ஸ் வந்து நமக்கு சூஸாவோ மேட்சாவோ வந்து கேட்கப்படலாம். அண்ட் நாட் ஒன்லி இன் தட் மைண்ட் மேப்பில் கூட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரியான டீட்டெயில்ஸை வச்சு ஒரு fill in the blanks கோடிட்ட இடம் பார்க்கலாம். Let us read the question. Gulliver managed to reach the land as he was a good dash. Gulliver managed to reach the land as he was a good dash. அவரு எதில் கை தேர்ந்தவரா இருந்ததுனால பத்திரமா அந்த நிலப்பகுதிக்கு வந்து சேர்ந்தாரு. Yes, he is good in swimming. So he is a good swimmer. Gulliver managed to reach the land as he was a good swimmer. Question number 2. With dash, he signaled to the little people that he was hungry. அவருக்கு அவங்க பேசின லாங்குவேஜ் புரியல, அவங்களுக்கு அவர் பேசின லாங்குவேஜ் புரியல. ஆனால் எதை வச்சு தனக்கு பசிக்குது அப்படின்னு அவர் அவங்களுக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைகையில் தான் அவர் சொல்கிறார். ஸோ த ஆன்சர் இஸ் gestures. With gestures, he signaled to the little people that he was hungry. Gestures அப்படின்னா சைகை மொழி. Third question, the king of Blefuscu brought a dash ships to attack Lilliput. So Blefuscuனுடைய ராஜா எத்தனை கப்பல்களை கொண்டுட்டு வந்து லிலிபுட் மேலே படையெடுத்தாரு? So he bought 100 ships. The king of Blefuscu brought 100 ships to attack Lilliput. Last question, the Lilliputans tickled Gulliver's nose that made him dash. ஸோ லிலிபுட்டன்ஸ் கலிவரை முதல்ல பார்த்த உடனே அவரை டெஸ்ட் பண்ணுறாங்க, அவர் உண்மையிலே மனுஷன் தானா அப்படின்னு. அவருடைய காதில் மூக்கில்னு சின்ன சின்ன பொருட்களை விட்டு டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு தும்மல் வந்துடுது. ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. த லிலிபுட்டன்ஸ் டிக்கல்டு கலிவர்ஸ் நோஸ் தட் மேட் ஹிம் ஸ்னீஸ். அவர் தும்மிடுறார். ஸோ தீஸ் ஆர் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு யூஸ் இட் இன் த fill in the blanks or choose or match or one word answers. ஸோ ஒரு கதையை நம்ம படிக்கும்போது கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதை யார்கிட்ட பேசுகிறாங்க, அடுத்தது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, உங்களோட தம்பி தங்கைகளுக்கு கூட சொல்லுங்கள், அவங்களும் இதை சந்தோஷமாக கேட்பாங்க. And hope this is very useful for you. Thank you all.